கோயிலுக்கு வந்ததுலேருந்து நீ ரொம்ப டல்லா இருக்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். போய் அடுத்து வேலையை பார்ப்போம். போலீஸ் ட்ரைனிங்கில் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஒருத்தன் மூஞ்சியை பார்த்து அவன் என்ன மூடில் இருக்கான்னு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். என்ன, எங்கள் அப்பா ஏன் இங்கே வந்தார், எதுக்கு வந்தார், எப்படி வந்தார், அவர் என்ன குழப்பம் பண்ண போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? 60வது கல்யாணத்தை நடந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? என் பிரச்சனை உன் அப்பா மட்டும் கிடையாது. வேற? மருதப்பன். மருதப்பனா? ம், அங்கிட்டு வா சொல்லுது. யார் அந்த மருதப்பன்? காலையில் படி ஏறி வரும்போது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, ஆமாம், ஒரு பொறுக்கி அசைக்கிட்ட வம்பிழுத்தானே. அவன்தான் மருதப்பன். அவன் ஊர் மதுரை. அங்கே ஒரு பெரிய குடும்பத்து வீட்டு பையன். அவன் ஆசைப்பட்டதை நான் நடக்க விடாம தடுத்தன்றதுக்காக இப்போ என்னைய தேடி பழி வாங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் எப்படி இங்கே? இங்கே எப்படி? அது ஒரு கதை. சமீபத்தில் நான் வீரா கூட்டிகிட்டு ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு மதுரைக்கு போனோம்ல, எஸ்ஐ கூட வந்தாலாம். ஆமாம். அங்கே எங்களை சேர விடாம தடுக்கிறாங்க. அவன் பேரு மருதப்பன். ரெண்டு நாள் முன்னாடி பரணி கூட அந்த மருதப்பெண்ணை சேர்த்து பார்த்து அந்த டாக்டர் சரவணை நினைச்சு என்கிட்ட வந்து வம்பிழுத்தான். அதோட போயிடுவான்ட்டு பார்த்தா இப்போ என்னைய தேடி இந்த மலை கோயில் வரைக்கும் வந்திருக்கான்டா. ஏதோ உண்மைலாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். வந்தவன் இனிய பழி வாங்கறதுக்காகத்தான் நின்று இருக்கேன். அவன் இந்த கல்யாணத்துல பூந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணிட்டானா? அவன்லாம் ஒரு ஆளு. அவனுக்காக இப்படி யோசிக்கிறியா? தனியா நிற்கும் போது எவன் வந்தாலும் கவலை கிடையாது. ஆனா இது ரத்னா கல்யாணம். எத்தனையோ வாட்டி தடைப்பட்டு நடக்கிற கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, இவங்க யாருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எதுவும் ஆகாம அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காகத்தான் பொறுமையா இருக்கேன். இது நம்ம வீட்டு கல்யாணம் சண்முகம். நான் உன் கூட இருக்கேன். இந்த கல்யாணத்தோட காவலுக்கு நானும் பொறுப்பு. சரியா? முன்னாடி கண்டபடி இருந்தேன். என்னைக்கு எங்க அம்மா கத்தியால குத்து வாங்கினாங்களோ அப்பதான் இந்த உறவுனா என்ன, பாசம்னா என்ன, இதெல்லாம் முழுசா புரிஞ்சுது. என்னல பார்க்க பெத்தவளை கத்தியால குத்துனா கோவம் தானே வரணும். ஞானம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்க்கையோ எத்தனையோ தடவை நான் ரத்தத்தை பார்த்துருக்கேன் சண்முகம். ஆனா அம்மைன்னு வரும்போது தான் அந்த ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு ஞானமே வந்துச்சு. அந்த நாள் தான் நான் ரொம்ப தப்பா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மாறிட்டேன். ஆனா அதை யாருக்கிட்ட சொல்லணும் தான் தெரியல. இதை யாருக்கிட்டயா சொன்னாலும் நம்புவாங்களான்னு தெரியல. நீ என்பது உன் உயிரா உடலா சொல்லான்னு கேட்டா இது மூணும் கிடையாது, ஒருத்தனுடைய செயல்னு தான் சொல்லுவாவ. இனி நீ யாருன்னு ஊருக்கு தெரியணும்னா அது உன் செயல் தான் சொல்லணும். இனி நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அங்க கேட்கும் போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. உட்காரு. சேலை மாத்தியாச்சா? பூ வச்சு தலைக்கு சோடிச்சு விட்டுருங்க. நாம எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பிடலாம். மாப்பிள்ளை எங்க? தெரியலங்க. அவனை விடுங்க. அவன் மின்னல் மாதிரி. அதெல்லாம் ரெடி ஆயிடுவான். ஏண்டி
இந்த இசக்கி எங்க காணும்? தொண பேசிக்கிட்டே இருப்பாளே. ஒரு இடத்துல நிக்கிறாள பாத்தியா? முத்துப்பாண்டி மாமாவை சுத்திக்கிட்டே இருக்கா. இனிமே எசக்கைய காணும்னா அவளை தேடக்கூடாது. மாமா எங்க இருக்காரோ கண்டிப்பா எசக்கையும் அங்கதான் இருப்பா. அம்மா, என்னாச்சுடா? வந்துருவானா? அதான் பார்த்துட்டு இருக்கண்ணே. ம். அண்ணே வரானே. அண்ணே 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 வராடா. நினைச்ச மாதிரியே அவன் பின்னால வரா. அவ இங்க கிட்ட வரட்டும். இன்னைக்கு அவளை ஒரே தூக்கு செத்தாடா அவ. இந்த ஆளுக்கு காது கேட்கா இல்லையானே தெரியலையே. அண்ணா பைய விட்டுட்டு போறேன். எசிக்கு பாப்பா, என்ன இங்க நிக்கிற? அண்ணா அதோ போகுதார்ல ஒரு அண்ணன் பைய விட்டுட்டு போகுதாரு. அத கொடுக்கலான்னு போகுத. அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போதான். காது கேக்குதா இல்லையா தெரியலையே அண்ணா. ஐயோ அண்ணா நில்லுங்க. காதுல விழுல போல தாயி. அத கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி கொடுக்கவா? பரவாயில்ல அண்ணா, நானே கொடுத்துக்குதேன். நீங்க போங்க. அண்ணா அண்ணா. ஆண்டவா, இந்த சமூகம் நான் குடிக்காம இருக்கும்போது நம்ப மாட்டேங்குதே. கலிகாலம். சாமி, என் புள்ள ரத்னா கல்யாணம் பல முறை நின்னு இப்பதே கல்யாண மேடை வரைக்கும் வந்திருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்பா. அத நீதான் பாத்துக்கணும்பா. உனக்காக அங்க எல்லாம் காத்து கிடக்காவ. நீ என்ன இங்க முருகன் கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? எமோ என்னாச்சு? ரத்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்யா. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்குதாயா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு கண்ணீர் சிந்துத? பாரு, நீ கவலைப்படாத. அந்த முருகன் அருளால ரத்னா கல்யாணத்தை நான் சொன்னபடி நடத்தி காட்டுவேன். இது சத்தியம். நீ என்னைக்கு இந்த சந்தோஷம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குன்னு எல்லாரும் தேடுதாவுல. நீ வாமா.
ஆளை காணோம். அண்ணா தூக்கிடலாமா? ம் டேய், அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவ பக்கத்துல வரும்போது தூக்கிடுவோம். ஆ ஹலோ. எது அலோவா? இல்ல நான் தானே சவுந்தரபாண்டி பேசுதேன். என்ன என்ன நடக்குதுங்க? ஐயா, சண்முகம் தங்கச்சியை தூக்க போறோம். தோ எங்க எதிரில தான் அவ தனியா நிக்கிறா. ரத்தனாவை தனியா தூக்கிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட்லே. ரத்தனாவை தனியா தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஐயா சூப்பர்யா, சூப்பர்யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லே கன்ஃபார்மா சம்மு தங்கச்சி தானே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? அவளேதான் ஐயா. ரூட்டு போட்டு அவளை தனியா கூட்டிட்டு வந்தாச்சு. தோ கொஞ்ச நேரத்துல அவளை தூக்க போறோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. டேய் மதுரக்காரா, நீ ஆம்பளை தாண்டா, சரியான ஆம்பளை தாண்டா நீ. தரு ரத்னாதான் கிடைச்சிட்டாலே, எனக்கு என்னன்னு போயிடக்கூடாது. அந்த சூடாமணிய போட்டு தள்ளிட்டு தான் நீ போகணும். என்ன ஐயா, இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் போன வைக்கேன், நீ வேலையை பாரு. நான் என்னோட ஆட்களையும் அனுப்பி வைக்கட்டா? சரியா ஐயா, அவன் எப்படியோ ஸ்கெட்சை போட்டு ரத்தினாவை தனியா தூக்கிட்டு வந்துட்டான் போல. ஆனா நமக்கு என்ன முக்கியம்? ஐயா சூடாமணி சாகணும், அதான் முக்கியம். பாத்தீங்களாலே, கேட்டுங்க, நம்ம வேலை நமக்கு முக்கியம். அவன் ரத்தினாவை தூக்கினதும் சூடாமணிய அவன் போட்டு தள்ளுதானோ இல்லையோ, நீங்க போட்டு தள்ளுறீங்க. சரியா? சரிங்க ஐயா. இன்னொன்னு, போட்டு தள்ளிட்டு அவன் கூடவே நீங்களும் தப்பிச்சிட்டு போயிடுங்க. அதாவது மருதப்பனோட சேர்ந்து நீங்க தப்பிச்சிட்டு போறத ஊர் மக்கள் பார்க்கணும். அப்பதான் சூடாமணிய கொன்னது மருதப்பன் அப்படின்னு ஊர் ஜனங்க நம்புவாங்க. இப்ப தெரியுதாலே என்னோட திட்டம்? பக்காவா புரியுதியா? நீங்க டென்ஷனே ஆவனாயா. இது உங்க பிளான் தான்னு எவனுக்குமே தெரியாதுயா. நாங்க பாத்துக்கிறோம்யா. ஐயா எல்லாம் நான் பாத்துக்கிட்டுதான், நீங்க அமைதியா இருங்க. சரி, போங்க போங்க. சரிங்க. வாடா. ஜம்முவா ஐயா, இன்னும் ஒரு மாதிரி என்ன இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரலையா? முகூர்த்தத்துக்கு நாடியா இருந்தே சாமி, அலங்காரம் முடிச்சு கூப்பிட்டு வர வேண்டாமா? ஏன் இவ்வளவு பக்கத்து பண்றீங்க? இந்தா வந்துட்டாவுல. எத்த ரத்னா ஏவத மாதிரி இருக்கத்தா. பாத்தியா சூடாமணி? ஆமாங்க.
நீ சைட் அடிச்சதெல்லாம் போதும். ஐயர் பார்த்தா டென்ஷன் ஆயிட போறாரு. சும்மா இருட்டி. பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு. இப்ப என்னங்கய்யா செய்ய? நேரம் எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய மடமடைக்க அழிச்சுட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பரணி, வீரா, அம்மா. பொண்ணோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க. சரிம்மா. சிவபாலா, நீ மாப்பிள்ளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் நம்ம ரத்னா பக்கத்துல உட்கார வை. அண்ணே, எசக்கி அக்காவை மட்டும் எங்கேயுமே காணோண்ணே. இல்லை, என்ன சொல்லுத? எசக்கி உங்க கூட இல்ல, அலங்காரம் பண்ண வரல? அவ முத்துப்பாண்டி மாமா பின்னாடியே தானே இருப்பா. ஏன் பின்னாடியா? நான் அவளை பார்க்கவே இல்லையே. இல்லை, எப்பத்துல இருந்து எசக்கிய காணோம்? இல்ல, நீ எதுக்குல இம்பிட்டு பதட்டப்படுற? இங்கனக்குள்ளதால எங்கேயாவது பறக்க பார்த்துட்டு இருப்பாவ. அண்ணே, அப்போல இருந்தே அக்காவை காணோண்ணே. ரத்னா அக்காக்கு அலங்காரம் செய்யும் போது கூட அக்கா வரவே இல்ல. அப்போ இங்கேயும் வரலையா? டேய், எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இங்க தாண்டா இருப்பா, வா தேடி பார்க்கலாம். ஜம்மு மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை, அலர்ட்டா இருக்கணும்னு சொன்னோம்ல. எசக்கிய காங்கலையால எங்கேயாச்சும் பாத்தியா? அட ஜம்மு, இப்பதான் எஸ்கே பாத்துட்டு வரேன். பாத்தியா? எங்கிட்டு பார்த்த? வெளி பிரகாரத்தை தாண்டி யாரோ கைப்பைய வச்சுட்டு போயிட்டாங்களாம். அது எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க போயிருக்கு. இப்ப வந்துரும் ஜம்மு. அப்புறம் என்னடா, ரமேஷ் அண்ணன் பாத்திருக்காருல, வந்துருவா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இல்ல, நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் எசக்கிய போய் நானே கூட்டு வந்துட்டேன். டிடி சண்முகம், சொன்னா கேள்றா. திருப்பூட்டு நேரம் வந்தாச்சு. கூட பிறந்த அண்ணங்கார இல்லாம போலாமா? இல்லை, நீ இங்கே இரு. அண்ணன், நீ போய் எசக்கி கூட்டு வாண்ண. யோ, எங்கயா பார்த்த? வாங்க சார், காட்டுறேன். வாங்க, பார்த்து காட்டுப்பா. வாங்க வாங்க சார். வந்துடுறேன். அண்ணா, அண்ணா, உங்க பையன் மறந்து விட்டுட்டீங்க. ஒருவேளை நிஜமாவே காது கேட்கலையா? அண்ணா, இந்தாருங்க. நான் யார் தெரியுமா? நானு பிரசிடென்ட் சம்மூத்தோட தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட வீட்டுக்காரி. நீ எவன் பொண்டாட்டியா இருந்தா எனக்கு என்னடி? நீ சமூகத்தோட தங்கச்சி தானே? அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியம். ஆடி இல்லடி, ஓடாத, இல்ல, இல்லடி, புடிங்கடா அவன, ஓடாத, இல்லடி.
ஆமா சார், இங்கதான் பார்த்தேன். யோ, இங்கதான் பாத்தியா? இங்கதான் சத்தியமா இன்ஸ்பெக்டர் சர்வால், இங்கதான் பார்த்தேன். கிடிச்சிரு போறேன். நிஜமாவே இங்கதான் பாத்தியா? இப்பதான் சர்வால் பார்த்தேன். இந்த பக்கம் தான் போயிருக்கணும். வாயா. நில்லடி. எங்கிட்டே வறண்டு காட்டுறியா? சர்வால், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏய்